பரிசுக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழக அரசின் சிடி பிரிவின் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசை அறிவித்தது தமிழக அரசு. செஸ் உலக சாம்பியன் குகேஷ், ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்ற மனு பாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த மணிஷா ராமதாஸ், துளசிமதி முருகேசன், நித்திஸ்ரீ உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. 3 துரோணாச்சாரியார் விருதை அறிவித்தது மத்திய அரசு. விளையாட்டுத்துறையின் சாதனை படைப்போரின் எண்ணிக்கை உயர வேண்டும். கேல் ரத்னா, அர்ஜுனா விருது வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பள்ளி இடைநிற்றல் விகிதத்தை குறைத்து தேசிய அளவில் சாதனை படைத்த தமிழகம். 100 விழுக்காட்டினர் நடுநிலை பள்ளி படிப்பை நிறைவு செய்ததாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இபிஎஸ் கண்டனம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தமிழக அரசை குறை கூற ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏற்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சி தகவல்கள். பள்ளிக்கரணையில் வீடு புகுந்து கொள்ளையடித்து பண்ணை வீடு வாங்கிய ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று நீதி பேரணி. மதுரையில் தொடங்கி சென்னை வரை பேரணி மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். துயரத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு வலிமையும் ஆறுதலும் கிடைக்கட்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள நகரம் பெங்களூரு. ஆண்டுக்கு சராசரியாக 132 மணி நேரம் நெரிசலில் சிக்கி தவிக்கும் நகரவாசிகள். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர், டிபிஎஸ்சி ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலின் வீட்டின் முன்பு திரண்ட அதிகாரிகள். எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.